Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 13 International Trade. இந்த வீடியோவில் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷனை பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 5, அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Question number 1. In 1991, India adopt new economic policy NEP, which consists of wide range economic reforms known as dash. 1991ல இந்தியா ஒரு புதிய பொருளாதார கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசியை அடாப்ட் பண்ணாங்க. அந்த எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸை, அந்த பொருளாதார சீரமைப்பை நம்ம என்னான்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், எல்பிஜி. இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா அடாப்ட் பண்ண நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து நம்மளுக்கு எல்பிஜி. அதாவது இது மேலே சொன்ன மூணுமே லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தட் இஸ் கால்ட் எல்பிஜி. ஆல் தி அபோவ் கொடுக்குறதுக்கு பதிலாக எல்பிஜி கொடுத்தாச்சு. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இது மூணுமே நம்ம இந்தியா அடாப்ட் பண்ண நியூ எக்கனாமிக் பாலிசியில் வந்த எக்கனாமிக் ரீஃபார்ம், அதை தான் நம்ம எல்பிஜின்னு சொல்கிறோம். Question number 2. DAS refers to the relaxation of various government restrictions in the area of social and economic policies. DAS refers, இதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், நன் ஆஃப் தி அபோவ். இது எதை ரெஃபர் பண்ணுது? அதாவது கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு நாட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு சோசியலாகவும் எக்கனாமிக் பாலிசிலையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது தடைகள், நிறைய கவர்மெண்ட் தடைகளை உருவாக்கியிருக்கும் பல காரணங்களால். அதில் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷனா, ப்ரைவேட்டைசேஷனா, குளோபலைசேஷனா, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். அதாவது தாராளமாகும் போது கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே இருக்காது. சோசியோ அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸில் இந்த ஏரியாஸ்லாம் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். Question number 3. DAS is the result of new industrial policy which abolished the license system or license Raj. இது நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி, அதாவது எக்கனாமிக் பாலிசி. இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி அல்லது நியூ எக்கனாமிக் பாலிசியில் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அதாவது நீக்கிட்டாங்க. எதை நீக்கிட்டாங்க கேட்டிங்கன்னா லைசன்ஸ் சிஸ்டம். எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும், நமக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறதா இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, கவர்மெண்ட் இருந்து லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ், அந்த சிஸ்டத்தை, அதாவது லைசன்ஸ் ராஜ் இல்லைன்னா லைசன்ஸ் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. அதுக்கு என்ன எதுலன்னு கேட்குறாங்க, எதோட ரிசல்ட்டாக அது நீக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷன்லையா, ப்ரைவேட்டைசேஷன்லையா, குளோபலைசேஷன்லையா, ஆல் தி அபோவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைசன்ஸ் சிஸ்டம், அதே மாதிரி லைசன்ஸ் ராஜ், இதை வந்து நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் ரிமூவ் பண்ணது எதோடைய தொடர்ச்சியாக, எதனுடைய முடிவான்னு கேட்டிங்கன்னா லிபரலைசேஷனுடைய முடிவாக தான் இதை நீக்கியிருக்காங்க. ஸோ லிபரலைசேஷன் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி விச் அபாலிஷ் தி லைசன்ஸ் சிஸ்டம் ஆர் லைசன்ஸ் ராஜ். Question number 4. The base for new economic policy in various countries is Dunkel draft, which has 22,000 page document for the World Trade Organization submitted by. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இந்த புதிய பொருளாதார கொள்கையுடைய அடிப்படையாக இருக்கிறது வந்து டங்கல் டிராஃப்ட். அது வந்துட்டு இந்த டங்கல் டிராஃப்டில் வந்துட்டு 22,000 பேஜ் டாக்குமெண்ட் WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் சப்மிட் பண்ணாங்க. யார் சப்மிட் பண்ணாங்க? அதோடைய தொடர்ச்சியாக தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது. யார் அதை சப்மிட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய பேரில் தான் இந்த டங்கல் டிராஃப்ட்னு சொல்கிறோம். ஆல்ஃப்ரட்
டங்கல், ஆர்தர் டங்கல், WH டங்கல், வில்லியம் F டங்கல். இதில் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிராஃப்டை டங்கல் டிராஃப்டை சப்மிட் பண்ணது வந்துட்டு ஆர்தர் டங்கல். ஆர்தர் டங்கல். Question number 5. Liberalization trade policy by the government includes removal of. இந்த தாராளமயமாக்கல் அதனுடைய ட்ரேட் பாலிசி வணிக கொள்கையில் தாராளமயமாக்கல் வணிக கொள்கையில் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுச்சுன்னா அந்த அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு இதெல்லாம் கேட்டால் ரிமூவல் ஆஃப் இதெல்லாம் நீக்கிட்டாங்க. தாராளமயமாக்கல் வணிக கொள்கையில் இதெல்லாம் நீக்கியிருக்காங்க கவர்மெண்ட். இதெல்லாம் கேட்குறாங்க டேரிஃப் வரி, சப்சைடிஸ், அப்புறம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ளோ ஆகிறதுல உள்ள தடைகள். இதில் எதை நீக்கியிருக்காங்க? ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிபரலைசேஷன் ட்ரேட் பாலிசியில் கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா டேரிஃபை ரிமூவ் பண்ணிட்டாங்க, சப்சைடிஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் நீக்கிட்டாங்க. ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதனால இதுக்கு பேர் தாராளமயமாக்கல். யார் வேணாலும் பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணிக்கலான் போது டேரிஃப் கிடையாது, சப்சைடிஸ் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிடையாது. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி அபோவ். Question number 6. After liberalization, only dash industries are not liberalized, not free from obtaining license. இதில் பாருங்கள், இந்த தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் சில இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நான் லிபரலைஸ்ட், அதை வந்து தாராளமயமாக்கலை. அதாவது நாட் ஃப்ரீ ஃப்ரம் obtaining லைசன்ஸ். மற்றது எல்லாமே வந்து லைசன்ஸ் வந்து இல்லாமல் ஆக்கிட்டாங்க, லைசன்ஸ் ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. பட் இந்த தொழில்களுக்கு மட்டுமே லைசன்ஸ் கண்டிப்பாக பெறணும். நாட் ஃப்ரீ ஃப்ரம் obtaining லைசன்ஸ், ஃப்ரீ கிடையாது, லைசன்ஸு கண்டிப்பாக வாங்கி ஆகணும். எந்தெந்த என்ன கேட்குறாங்க? ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் அண்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸாக, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் அண்டு ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. இது லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இதுக்கு மட்டும் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும், அது லைசன்ஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணலை. எந்த தொழில், எந்த இண்டஸ்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 6 இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. 6 இண்டஸ்ட்ரி, இங்கே வந்து நம்ம 5 இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி, அதேமாதிரி எக்ஸ்ப்ளோசிவ், டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ், எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த ஹசார்டஸ் கெமிக்கல் ஒரு இண்டஸ்ட்ரி, எக்ஸ்ப்ளோசிவ் இண்டஸ்ட்ரி 2வது இண்டஸ்ட்ரி, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் 3வது இண்டஸ்ட்ரி, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் 4th இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து 5வது இண்டஸ்ட்ரி. இந்த 5 இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் லிபரலைஸ் பண்ண கிடையாது. அதுக்கு கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி ஆகணும். அதனால தான் ஆஃப்டர் லிபரலைசேஷன் ஒன்லி ஆல் தி அபோவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நான் லிபரலைஸ்ட், நாட் ஃப்ரீ ஃப்ரம் obtaining லைசன்ஸ் அப்படின்றாங்க. இனி 6வது இண்டஸ்ட்ரி கூட இருந்துச்சு, அது என்னன்றது அடுத்தது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும். ஹசார்டஸ் கெமிக்கல், அதாவது ஊறு விளைவிக்கக்கூடிய, பாதுகாப்பற்ற ஊறு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸுடைய தொழில் பண்ணுறதுக்கும், எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்து உருவாக்கக்கூடிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு புகையிலை தொழிற்சாலை, புகையிலை ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸு, அதுமாதிரி எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். விச் இண்டஸ்ட்ரி இஸ் லிபரலைஸ்டு கரண்ட்லி? இதில் எந்த இண்டஸ்ட்ரியை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் லிபரலைஸ்டுன்னு சொல்லி மேலே கொடுத்துருந்தோம். 5 இண்டஸ்ட்ரி சொன்னேன். ஹசார்டஸ் கெமிக்கல் ஒரு இண்டஸ்ட்ரி, எக்ஸ்ப்ளோசிவ் 2வது இண்டஸ்ட்ரி, டொபாக்கோ ப்ராடக்ட் 3வது இண்டஸ்ட்ரி, ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் 4வது இண்டஸ்ட்ரி, 5வது இண்டஸ்ட்ரி வந்து எலக்ட்ரானிக் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட். 5 இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வரைக்கும் லிபரலைஸ் பண்ணலை. ஆனால் ஆக்சுவலி 6 இண்டஸ்ட்ரியை லிபரலைஸ் பண்ணாமல் இருந்தாங்க. தற்சமயம் 5 தான். ஒன்று வந்து இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரானிக்காக, டொபாக்கோ ப்ராடக்ட்ஸாக, ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸாக, நன் ஆஃப் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இந்த ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸுக்கு வந்து நான் லிபரலைஸ்டு இண்டஸ்ட்ரீஸாக தான் இருந்துச்சு, அதுக்கும் லைசன்ஸ் வாங்க வேண்டி இருந்துச்சு. பட் இப்போது கரண்ட்டாக அதை வந்துட்டு லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல்ஸ் வந்துட்டு மருந்து தொழிற்சாலை,
அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா கரண்ட்டாக வந்துட்டு இப்போ தற்சமயம் வந்து அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. 8th question, after dash the industries are free to decide their production limit by their own. ஆக்சுவலி ஒரு இண்டஸ்ட்ரி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். கவர்மெண்ட் வந்து தடை விதிக்கும், இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த ஆஃப்டர் டேஷ் லிபரலைசேஷனா, ப்ரைவேட்டைசேஷனா, குளோபலைசேஷனா, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இதில் எதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரீ டு டிசைட், அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக விட்டுட்டாங்க கவர்மெண்ட். அவங்களுடைய லிமிட்டு, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் லிமிட்டை அவங்களே, அவங்களுடைய மார்க்கெட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அதிகமாக இருந்தால் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்தால் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னால் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இதுக்கப்புறம் பண்ணுறதில்ல. எதுக்கப்புறம்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் தாராளமயமாக்கல், அதாவது லிபரலைசேஷன். லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்களே தீர்மானம் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க ஃப்ரீ டு டிசைட் தேர் ப்ரொடக்ஷன் லிமிட்ஸ் பை தயர் ஓன். ஸோ தெர் இஸ் நோ கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். கவர்மெண்ட் அதுக்கு முன்னால் லிமிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இந்த லிபரலைசேஷனுக்கு அப்புறம் தெர் இஸ் நோ லிமிட். அவங்க லிமிட் பண்ணுறது கிடையாது, அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண கிடையாது. ஸோ த இண்டஸ்ட்ரீஸ் ஹேவ் தேர் ஓன் விஷ், அவங்க எவ்வளோ விரும்புகிறாங்களோ அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். 9th question, due to liberalization investment limit of the small scale industries has been raised to. லிபரலைசேஷன்னால ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் அவங்களுடைய புதிய டெக்னாலஜி, ஏன்னா லிபரலைசேஷன் ஆகும்போது தனியாக தாராளமயமாக்கல் செய்யும்போது ஃபாரின் கண்ட்ரீஸும் நம்ம கூட கம்பீட் பண்ணுவாங்க. டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் கூட கம்பீட் பண்ணுறதுக்கு ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸும் வரும். அப்போ அவங்க கூட கம்பீட் பண்ணணுன்னா நம்மளுடைய அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் டெக்னாலஜியெல்லாம் வரணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் அவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது எத்தனை ரூபாய் வரைக்கும் அப்படின்றது ஒரு லிமிட் இருந்துச்சு. அதை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அது 10 lakhs, 1 crore, 50 lakhs, 2 crore அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லிபரலைசேஷனால் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அளவை 1 crore ரைஸ் பண்ணிட்டாங்க. 1 crore வரைக்கும் அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. அது நிறைய தடவை சேஞ்ச் பண்ணாங்க. 5 lakh இருந்துச்சு, 10 lakh இருந்துச்சு, அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் லிபரலைசேஷன் இட் பிகம் 1 crore, 1 கோடி அப்படின்னு ஆக்கிட்டாங்க. 10th question, 1991 has an immediate measure to resolve the balance of payments crisis. The rupee was dashed against foreign currencies. 1991ல லிபரலைசேஷன் கொண்டு வராங்க, நியூ எக்கனாமிக் பாலிசி. அதில் இமீடியட் மெஷராக அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் தெரியும். நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட், விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய அதுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்கிறோம். நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம ஏற்றுமதி பண்ணுறது அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு நிறைய காசு வரும், அது ஃபேவரபிள் கண்டிஷன். நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பணம் அதிகமாக வெளியே போகும், இது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இந்த மாதிரி க்ரைசஸை, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசஸை, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக ருப்பியோட மதிப்பை ஃபாரின் கரன்சிக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணிட்டாங்க, ரீவேல்யூ பண்ணாங்களா, மறுமதிப்பீடு பண்ணாங்களா, டீவேல்யூடு மதிப்பிழப்பு பண்ணிட்டாங்களா, மதிப்பை குறைச்சிட்டாங்களா, இன்ஃப்ளேட்டட் மதிப்பை அதிகப்படுத்திட்டாங்களா, நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன் ஆஃப் தி அபோவா கேட்டிருக்காங்க. 1991ல் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்தப்போ நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து க்ரைசிஸ் வந்து பிரச்சனை வரும். ஏன்னா அந்த லிபரலைசேஷன் வரும்போது வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க பணத்தோட மதிப்பு இங்கே வரும்போது அதிகமாகணும். அப்போ நம்மளுடைய பணத்தோட மதிப்பு குறைக்கணும். அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1991ல் ருப்பியோட வேல்யூவை என்ன பண்ணிட்டாங்கன்னா டீவேல்யூ மதிப்பிழப்பு, அதோடைய மதிப்பை குறைச்சிட்டாங்க. டீவேல்யூ பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ஃபாரின் கரன்சிக்கு எகென்ஸ்டாக டீவேல்யூ பண்ணுறனால ஃபாரின் கரன்சி நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியாவோட டெவலப்மெண்ட் 1991க்கு அப்புறம் தான் ஆயிடுச்சு. 1991க்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட், இன்றைக்கி டெவலப்மெண்ட் நம்ம அனுபவிக்கிற டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து 1991க்கு அப்புறம் தான். அதாவது 1991க்கு அப்புறம் நம்ம லிபரலைசேஷன் கிடையாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு.
அன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் புவர் மேனாக தான். இந்தியாவில் வந்து புவர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சௌகரியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரியில் வரக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு வரது 50 வருஷம் ஆகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. வித்தின் 2 months 1 monthஸில் கூட நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி கிடைக்கக்கூடிய வரதுக்கு காரணம் வந்து 1991 உண்டாக்குன அந்த நியூ எக்கனாமிக் பாலிசி தான். அதுக்கு வந்து ரீசன் வந்து அன்றைக்கி 1991 இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது நரசிம்மராவ். ராஜீவ்காந்தி இறப்புக்கு அப்புறம் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு வந்தப்போ நரசிம்மராவ் தான் அன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து நரசிம்மராவ் ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணார். பொலிட்டிக்கலுக்கு சம்மந்தம் இல்லாத, அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ஒரு எக்கனாமிஸ்ட், ரிசர்வ் பேங்க்கோடைய கவர்னராக இருந்த ஒரு கிரேட் எக்கனாமிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங்கை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங் வந்ததுக்கப்புறம் தான் இந்த 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இன்றைக்கி இந்தியா கண்ட்ரி அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் வந்து அந்த 1991 யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங் கொண்டு வந்த டெவலப்மெண்ட் தான். இன்றைக்கி வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா சேஞ்சஸுமே ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடியது கிடையாது, மோடி கவர்மெண்ட் பண்ணக்கூடியது கிடையாது. இது எல்லாமே வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த ரிஃபார்ம் தான், அன்றைக்கி கொண்டு வந்த மாற்றங்களை தான் இன்றைக்கி இவர் மோடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி கண்டிஷனுக்கு வந்து தேவையான ஒன்று. அது வந்து இவர் தைரியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. பட் இதெல்லாம் காரணம் வந்து யாருன்னு கேட்டால் மன்மோகன் சிங் தான். இன்றைக்கி டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியா இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா அது காரணம் வந்து மன்மோகன் சிங் தான். அது நிறைய பண்ணாமல் அன்றைக்கி பிளான் பண்ணி எல்லாமே டிசைட் பண்ணி பண்ணாமல் விட்டது எல்லாமே இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 1991 அப்போ என்ன பண்ணால் பணத்தோட வேல்யூவை வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ இட் இஸ் டீவேல்யூடு. இன்ஃப்ளேட்டட் தான் டீவேல்யூடுக்கு ஆப்போசிட், அதிகப்படுத்துறது. 11th question, which one of the following is not an advantages of liberalization? இப்போ வந்து லிபரலைசேஷன் பார்த்தோம், தாராளமயமாக்கல். அந்த தாராளமயமாக்கலுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் கீழே கொடுத்ததில் எது அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன். இன்க்ரீஸ் இன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன், நுகர்வு அதிகமாகும், நம்ம பொருளை பயன்படுத்துறது அதிகமாகும். கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ், விலைவாசியில் கட்டுப்பாடு ஏற்படும். லாஸ் டு டொமஸ்டிக் யூனிட்ஸ், உள்நாட்டு வியாபாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. அப்போ லிபரலைசேஷனுள்ள எது அட்வான்டேஜ் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எது அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஏன்னா தாராளமயமாக்கல் ஆகும்போது இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று, நம்மளுடைய மணி வேல்யூ குறைவாக இருக்குது. ரெண்டாவது, சீப் லேபர் கிடைக்கும், சீப் ரா மெட்டீரியல் கிடைக்கிறனால எல்லோரும் இங்கே வந்து வியாபாரம் தொடங்குவாங்க. அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் லிபரலைசேஷன். இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன், அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே வந்து வியாபாரம் தொடங்கும் போது, பிஸ்னஸ் தொடங்கும் போது, இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கும் போது நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் போது கையில் பணப்புழக்கம் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகமாகும் போது நிறைய பொருளை கன்சப்ஷன் பண்ணுவோம், பொருளை வாங்கி நுகர்வோம், பயன்படுத்துவோம். அப்போ இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷன் இஸ் ஆல்சோ த அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். கண்ட்ரோல் ஓவர் ப்ரைஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், விலைவாசி. ஏன்னா இங்கே காம்படிஷன் அதிகமாகும். இந்த லிபரலைசேஷனால் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸும் இங்கே வந்து பண்ணுறனால இங்கே இருக்க டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதேமாதிரி ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்னென்னா காம்படிஷன் உண்டாகும். காம்படிஷன் நடக்கும்போது, போட்டி நடக்கும்போது என்ன ஆகும்னா விலைவாசி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார் வரும். இல்லைன்னா மோனோபோலியாக இருந்துட்டு முற்றுமையாக இருந்து ஒரே ஒரு கம்பெனி, சில கம்பெனி மட்டும் இருந்துட்டு விலைவாசி அதிகமாக வச்சு விற்பாங்க. பட் ஃபாரின் கம்பெனி வரும்போது லிபரலைசேஷனால் போட்டி அதிகமாகும், ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆகும். தட் இஸ் ஆல்சோ அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். அப்போ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் லாஸ்ட் டொமஸ்டிக் யூனிட்ஸ், அதான் அட்வான்டேஜ் கிடையாது. நாட் அண்ட் அட்வான்டேஜ் வந்து லாஸ்ட் டொமஸ்டிக் யூனிட்ஸ், இட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் கம்பெனிஸ், ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுக்கு வரும்போது டொமஸ்டிக் யூனிட் எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ தட் இஸ் அ லாஸ் டு டொமஸ்டிக் யூனிட்ஸ், தட் இஸ் கால்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்போ இங்கே வந்து கொடுத்து மற்ற மூணுமே அட்வான்டேஜ், இது மட்டும்தான் நாட் அன் அட்வான்டேஜ், இது மட்டும் தான் அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ லாஸ் டு டொமஸ்டிக் யூனிட் இஸ் தி நாட் an advantage of liberalization. 12th question, foreign collaboration is the latest outcome of dash. The foreign collaboration, அதாவது இந்தியன் கம்பெனியும் ஃபாரின் கம்பெனியும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த ஃபாரின்
கொலாபரேஷன் நிறைய இருக்குது. மாருதி சுசுகி, மாருதியும் சுசுகியும் இந்த மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன் வரதுக்கு லேட்டஸ்ட் அவுட்கம் இது. எதனாலன்னு கேட்குறாங்க. குளோபலைசேஷன் இல்லையா, அதாவது உலகமயமாக்கல்னாலையா, லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல்னாலையா, ப்ரைவேட்டைசேஷன் தனியார் மயமாக்கல்னாலையா, இல்லை எதுவுமே கிடையாதான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அன் அவுட்கம் ஆஃப் லிபரலைசேஷன். தாராளமயமாக்கல்னால்தான் இந்த ஃபாரின் கொலாபரேஷன் உருவாக்குனது. ஸோ ஃபாரின் கொலாபரேஷன் இஸ் தி லேட்டஸ்ட் அவுட்கம் ஆஃப் லிபரலைசேஷன். Question number 13, the impact of liberalization on Indian economy was, இந்த லிபரலைசேஷன் இந்தியன் எக்கனாமியில் இந்த இந்த தாராளமயமாக்கல் எப்படிப்பட்ட இம்பேக்டை உண்டாக்கியிருக்கு, பாதிப்பை தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. இம்பேக்ட்ன்றது தாக்கத்தை உண்டாக்கிச்சு. இன்க்ரீஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐ. இது தனியாகவே கேட்குறது உண்டு. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஃப்டிஐன்னு கேட்பாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு, அது அதிகரிக்கும். லிபரலைசேஷனோட இம்பேக்ட். நியூ மார்க்கெட் ஃபார் வேரியஸ் கூட்ஸ் அண்டு பலவிதமான பொருட்களுக்கான புதிய சந்தை உருவாகும், நியூ மார்க்கெட் உருவாகும். அதோடைய முடிவாக ரிசல்ட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் கூட நடக்கும். நாட் ஓன்லி அர்பன், கிராமப்புற வளர்ச்சி கூட ஏற்படும். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஸ்டார்டட் இன் இந்தியா. நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல் தி அபோவ். இதில் இது இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கலுடைய தாக்கம் இந்தியாவில், இந்தியன் எக்கானமி என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே கரெக்டு. இதனுடைய தாக்கம், தாராளமயமாக்குதலினுடைய தாக்கம், இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன்ன்றது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சு. வேரியஸ் கூட்ஸ்க்கான நியூ மார்க்கெட் உண்டாகனால ஈவன் ரூரல் டெவலப்மெண்ட் கூட நடந்திருக்கு. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் நிறைய இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவும் வேறு இடத்துல போய் ஸ்டார்ட் பண்ணிச்சாங்க, வேறு கண்ட்ரிலையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இயர் த இம்பேக்ட் இஸ் ஆல் தி அபோவ். இது மூணுமே இம்பேக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் தான். கொஸ்டின் நம்பர் 14, நியூ எக்கனாமிக் பாலிசி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக் பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1980 1991 2013 2019 கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம். 1991 தான் நியூ எக்கனாமிக் பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங், அதாவது நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டராக நரசிம்மராவ் இருந்தார் அந்த டைமில். Question number 15, DAS means permitting the private sector to set up industries which were previously reserved for public sector. ஏற்கனவே பொதுத்துறைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள இண்டஸ்ட்ரீஸை ப்ரைவேட் செக்டருக்கு பர்மிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே இதெல்லாம் பப்ளிக் செக்டராக மட்டும்தான் இருக்க முடியும், பொதுத்துறைன்றது கவர்மெண்ட்டோடது, பொதுத்துறையாக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லி சில இண்டஸ்ட்ரீஸை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அது வேறு ப்ரைவேட்டில் ஆளுங்க பண்ணக்கூடாது. அதை அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டருக்கு ஒதுக்கிட்டாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்களும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சில துறைகளை கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? லிபரலைசேஷனா, ப்ரைவேட்டைசேஷனா, குளோபலைசேஷனா, பப்ளிக் என்டர்பிரைசஸான்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். பப்ளிக் செக்டரை ப்ரைவேட் செக்டராக மாற்றுறதுக்கு பேர் தான் ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 16, த ஃபஸ்ட் எவர் கம்பெனி ப்ரைவேட்டைஸ்ட் இன் இந்தியா. கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்து பப்ளிக் என்டர்பிரைசஸாக இருந்து பப்ளிக் செக்டரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக மாற்றின கம்பெனி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிட்டடா, மாருதி உத்யோக் லிமிட்டடா, ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிட்டடா, மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடா, இதில் எந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு இந்தியாவில் ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ், இது எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தது தான். இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட், மாருதி உத்யோக் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இது எல்லாமே பப்ளிக் செக்டரில் தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக மாற்றது இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட். இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு. Question number 17, due to privatization in India, the number of industries reserved for public sector was reduced from 17 as per 1956 policy to only DAS industries. பாருங்கள், 1956 இந்தியன் பாலிசி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருந்துச்சு 1956.
அந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னா 17 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன்லி பப்ளிக் செக்டர் மட்டும்தான், அதாவது பப்ளிக் செக்டர் மட்டும்தான் நடத்தணும், ப்ரைவேட் செக்டருக்கு அனுமதி கிடையாது, ப்ரைவேட் செக்டருக்கு அனுமதி கிடையாது இந்த 17 இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க கேட்டிங்கன்னா, டியூ டு ப்ரைவேட்டைசேஷன் எல்லாமே ப்ரைவேட்டாக மாற்றுறதுனால அதில் 17 இண்டஸ்ட்ரின்றது குறைஞ்சிருச்சு, கம்மி பண்ணிட்டாங்க. அது எத்தனை இண்டஸ்ட்ரின்னு கேட்காங்க. 10 இண்டஸ்ட்ரீஸ் ஆயிடுச்சா, 17 வந்து 8 இண்டஸ்ட்ரியாக குறைச்சிட்டாங்களா, 12 இண்டஸ்ட்ரியாக குறைச்சிட்டாங்களா, இல்லை 7 இண்டஸ்ட்ரியாக குறைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17 இண்டஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்கன்னா 8 இண்டஸ்ட்ரியாக குறைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் மட்டும் நடத்தக்கூடிய பப்ளிக் செக்டரில் மட்டும் இருக்கக்கூடிய செக்டர் வந்து 8 தான், 8ன்னு குறைச்சிட்டாங்க. அதாவது 8 அப்படின்றது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ம்ஸ் அண்டு அனிமேஷன், அதாவது வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள் தயாரித்தல், அட்டாமிக் எனர்ஜி, கோல் அண்ட் லிக்னைட்டு, மினரல் ஆயில்ஸு, மைனிங் ஆஃப் ஓஸு, மைனிங் ஆஃப் காப்பர், லெட், ஜிங்க் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன ரயில்வே, இதெல்லாம் வந்து 17 இண்டஸ்ட்ரீஸ் 1956 இண்டஸ்ட்ரியல் பாலிசி பிரகாரம் இந்த 17 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒன்லி பப்ளிக் செக்டர் மட்டும் தான், கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நடத்த முடியும், ப்ரைவேட்டுக்கு அலோவ் பண்ணல. பட் அந்த 17 என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரி வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாங்க, அது 8 மட்டும்தான் கவர்மெண்ட் கையில் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, கரண்ட்டாக இப்போத்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி, அணு ஆற்றல், அதாவது அட்டாமிக் எனர்ஜி, டிஃபென்ஸ், அதாவது இராணுவம், டிஃபென்ஸு, அதுமாதிரி ரயில்வே, இது மட்டும் தான் கவர்மெண்ட் மோனோபோலி இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது, கவர்மெண்ட்டோடைய கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரயில்வே வந்து இப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறாங்க, அதில் நிறைய ரூட்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ்லேயும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆயுத தொழிற்சாலைக்கெல்லாம் இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டு உற்பத்தி பண்ணலாமா, அமெரிக்கா கேபிட்டலைஸ் கண்ட்ரிலாம் அப்படி தான், ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறது கூட ப்ரைவேட்டாக தான் இருக்கும், பட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்குது, அவ்வளோதான். அந்த கூட மாற்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி மட்டும்தான் லாஸ்ட்டில் கவர்மெண்ட்டோட கையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தற்சமயம் வந்து அட்டாமிக் எனர்ஜியும் டிஃபென்ஸும் ரயில்வே மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட் மோனோபோலி இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது, பப்ளிக் செக்டரில் இருக்குது. அதுலேயும் ரயில்வேயில் வந்து கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்போ இருக்கிறது அட்டாமிக் எனர்ஜியும் டிஃபென்ஸும் தான். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ரைவேட்டுக்கு கொடுக்க தொடங்கிட்டாங்க. அப்போ 17லேருந்து 8 ஆனது, 8லேருந்து இப்போ என்னாச்சுன்னா 3 ஆயிடுச்சு, 3லேருந்து இப்போ அடுத்து 1 ஆயிரும். Question number 18. The share of private sector has increased from 45% to dash in the year 2011 and after. 2011க்கு அப்புறம் 2011 அப்புறம் இந்த ப்ரைவேட் செக்டர் உடைய ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பப்ளிக் செக்டர்ன்றதெல்லாம் ப்ரைவேட் செக்டர் மாற்றும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஷேரை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. சாதாரணமாக வந்து நம்ம வந்து படிச்சுப்போம் கவர்மெண்ட் கம்பெனினா நாட் லெஸ் தென் 51%, 51%க்கு குறையாமல் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சுன்னா அது வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் இப்போ மாறி போயிட்டு என்னாச்சுன்னா 51% மேலெலாம் வைக்காமல் அது கூட கம்மி பண்ணிட்டாங்க, எல்லா ஷேர்ஸையும் சேல் பண்ணிட்டாங்க. 45% வந்து ப்ரைவேட் செக்டருக்கு ஒதுக்குனதெல்லாம் இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா 55% ஒதுக்க தொடங்கிட்டாங்க. மீதி அப்படியே கவர்மெண்ட் கையில் இருந்தால் கூட அதிகபட்சமாக 45% தான் இருக்கும், 55%ம் ப்ரைவேட் செக்டருக்கு கொடுத்தாங்க. அப்போது ஷேர் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 45% to 55% in the year 2011 and after. Question number 19. Which one of the following is not a merit of privatization? இந்த privatization தனியார் மயமாக்கலுடைய மெரிட்ஸ் இதில் இருக்குது, அதில் ஒன்று மட்டும் மெரிட் கிடையாது, நாட் எ மெரிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்றாங்க. இன்க்ரீஸ் இன் எஃபிஷியன்சி, இந்த தனியார் மயமாக்கலால் என்ன ஆகும்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், திறமை அதிகரிக்கும். ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட், திறமையான நல்ல எக்ஸ்பர்ட்டான மேனேஜ்மெண்ட் மேலாண்மை கிடைக்கும். லேக் ஆஃப் வெல்ஃபேர், நலன் பாதிக்கப்படும். இன்க்ரீஸ் இன் காம்படிஷன், போட்டி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது மெரிட் கிடையாது, நன்மை கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எஃபிஷியன்சி ப்ரைவேட்டைசேஷன் ஆகும்போது கண்டிப்பாக எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் அ மெரிட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும், ஏன்னா கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் ஆகும்போது ஒரு இண்டஸ்ட்ரியோடைய டாப் சேர்மனோ மேனேஜிங் டைரக்டர் யார் இருப்பாங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அவர் பெஸ்ட்டாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து டைரக்டராக போடுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு, கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி பப்ளிக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுவாங்க. அவர் 3 இயர்ஸ் அவருக்குள்ளார அவரை எடுத்து வேறு ஒருத்தர் போட்டுருவாங்க, அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
அதுவும் அந்தந்த வரக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஃபீல்டில் வந்து அவர் பர்ஃபெக்டாக இருப்பான்னு ப்ரொஃபஷ்னலாக இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே ப்ரைவேட்டைசேஷன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து எப்போதும் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைவேட்டைசேஷனால் என்ன போட்டி அதிகரிக்கும். ஆனால் இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிமெரிட் என்னென்னு கேட்டிங்கன்னா லேக் ஆஃப் வெல்ஃபேர். பொது நலன் வந்து பாதிக்கப்படும், லேக்காக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட்டைசேஷன் ப்ரைவேட் செக்டர் அப்படின்னாலே என்னென்னு கேட்டால் ப்ராஃபிட் தான். அங்கே வந்து ப்ரைம் மோட்டிவ் வந்து மேக்கிங் ப்ராஃபிட். அதனால் வெல்ஃபேர்லாம் பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டாக இருந்தால் மக்களுடைய வெல்ஃபேர் பார்ப்பாங்க. விலைவாசி பஸ் ரேட் அதிகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது பஸ் ரேட் அதிகப்படுத்தக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டோடைய பஸ்ஸாக இருக்கணும். அதே மாதிரி என்ன ஆகுன்னா இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமானதெல்லாம் கவர்மெண்ட் கையில் இருக்கனால பப்ளிக்கோட வெல்ஃபேர் வந்து அங்கே கவனிக்கப்படும். எல்லாமே ப்ரைவேட் ஆகும்போது தெர் இஸ் அ லேக் ஆஃப் வெல்ஃபேர், நலன்கள் பாதிக்கப்படும். இதுதான் இங்கே நாட் ஏ மெரிட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். Question number 20. DAS means the interaction and integration of the domestic economy with the rest of the world. இந்த உள்நாட்டு பொருளாதாரம் டொமஸ்டிக் எக்கனாமியும் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு மீதி உலகத்தில் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய எக்கனாமி பொருளாதாரமும் இன்டகிரேட் ஆகிறது, ஒருங்கிணைக்கிறது. இன்டகிரேஷன் ஆகிறது, இன்ட்ராக்ஷன் ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணுறது. இதுக்கு என்னன்னு சொல்கிறோம், என்னென்னு சொல்லலாம்? லிபரலைசேஷன் சொல்லலாமா, குளோபலைசேஷன் சொல்லலாமா, இல்லை ப்ரைவேட்டைசேஷன் சொல்லலாமா, இல்லைன்னா மூணுமே லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். எல்லாத்தையும் ஒன்று நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி உள்நாட்டு பொருளாதாரத்தையும் மற்ற உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தோடு ஒன்றிணைஞ்சு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். Question number 21. TRIPS, TRIPS means TRIPS அப்படின்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம். என்னத்தோட ஷார்ட் ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா, ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா, டாரிஃப் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா, நன் ஆஃப் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. TRIPS, TRIPS அப்படின்றது ட்ரேட் ரிலேட்டட் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். A is the correct option. Trade related intellectual property rights. Question number 22. DAS paves way for employment opportunities in the home country and reduction in the brain drain. உள்நாட்டிலேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது டேஷ் அப்படின்றது, அதாவது குளோபலைசேஷனா, ப்ரைவேட்டைசேஷனா, லிபரலைசேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது நன் ஆஃப் தி அபவும் கொடுத்துருக்காங்க. இதில் எது உள்நாட்டில் ஹோம் கண்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கும், அதாவது வேலைவாய்ப்பை உருவாக்கும். அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குவதன் மூலமாக ரிடக்ஷன் இன் தி பிரைன் ட்ரைன், இந்த பிரைன் ட்ரைனை தடுக்கும். பிரைன் ட்ரைன் அப்படின்னா வெல் எஜுகேட்டட், நல்ல நாலேஜாக இருக்கக்கூடிய, எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய, வெல் எஜுகேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. இங்கே படிப்பாங்க, இங்கே நம்ம நாலேஜ் ஃபுல்லாக வேறு கண்ட்ரிக்கு போயிடும். வேறு கண்ட்ரி, அதுக்கு தான் பிரைன் ட்ரைன் தனியாகவே கேட்பாங்க. இப்போ வாட் இஸ் பிரைன் ட்ரைன் அப்படின்னு கேட்பாங்க. பிரைன் ட்ரைன் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் பிரைன் ட்ரைன் சொல்லிட்டு சாதாரணமாக எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சைக்காலஜியில் கூட வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பிரைன் ட்ரைன் அப்படின்றது. அதாவது வேலைவாய்ப்புக்காக என்ன பண்ணுவாங்கன்னா படித்தவங்க எல்லாமே, படித்தவங்க நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க, ஸ்கில்டு நல்லா அறிவுள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் இல்லாமல் ஆகி போயிடும். அதனால தான் என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த 7th பே கமிஷன் 6th பே கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா சம்பளத்தை வந்து ரொம்ப அதிகமாக உயர்த்திட்டாங்க கவர்மெண்ட் செக்டரில். ஏன் உயர்த்தினாங்க கேட்டிங்கன்னா நல்ல அறிவுள்ளவங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க கேட்டால் ப்ரைவேட் செக்டருக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி ப்ரைவேட் செக்ஷனுக்கும் ஃபாரினுக்கு போயிட்டாங்க. அதனால தான் சம்பளம் அதிகமாக ஆக்கிட்டு கவர்மெண்ட் செக்டருக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்காக சம்பளத்தை அதிகப்படுத்தினாங்க. அதே மாதிரி என்ன ஆகுன்னா இப்போ எல்லாருமே அமெரிக்கா நல்லா படித்தவங்க, அறிவுள்ளவங்க, ஐஐடியில் படிக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எல்லாமே அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிடுறாங்க நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி. அதுக்கு பேர் தான் பிரெயின் ட்ரைன். இங்கே படிப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அதாவது பிரெயின் ட்ரைன் அப்படின்றது சிச்சுவேஷன் இன் விச் எ கண்ட்ரி லாசஸ் இஸ் மோஸ்ட் எஜுகேட்டட் அண்ட் டேலண்டட் ஒர்க்கர்ஸ் டு அதர் கண்ட்ரீஸ் த்ரூ மைக்ரேஷன் மூலமாக
இடம்பெயர்தல் மூலமாக என்னாகும், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேட்டடாகவும் டேலண்டடாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேறு கண்ட்ரிக்கு போயிடுவாங்க. அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரெயின் ட்ரெயின் அப்படி சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்ததுக்கப்புறம் உள்நாட்டிலே வேலைவாய்ப்பு நிறைய உண்டாக்கி இங்கே இருக்கக்கூடிய டேலண்டட் அதே மாதிரி எஜுகேட்டட் பர்சன்ஸ்லாம் இங்கேயே ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு வெளிநாட்டுக்கு போகாமல். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் கால் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் என்னாகும், நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எஜுகேட்டடு டேலண்டட் பர்சன் போய் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. அமெரிக்கன் கம்பெனி நேரடியாக இங்கே வந்து தொழில் தொடங்கிடுவாங்க. அதான் குளோபலைசேஷன். அப்போ இங்கிருந்தே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம நாட்டினுடைய டேலண்டட் அண்ட் எஜுகேட்டட் பர்சன் வேறு நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி போகிறதுக்கு பேர் தான் பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். Question number 23. The former Prime Minister of India dash is considered as the architect of Indian economic reforms. இந்த நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர், அதாவது நம்மளுடைய பிரதான மந்திரி, இந்தியாவுடைய பிரதான மந்திரி, அவரை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இந்திய பொருளாதார சீரமைப்பினுடைய ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேருவா, இந்திரா காந்தியா, மன்மோகன் சிங்கா, நரேந்திர மோடியான்னு கேட்குறாங்க. இதில் ஒரு ஆப்ஷன் நம்ம தட்டிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர்னு கொடுத்துட்டாங்க, முன்னாள் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ நரேந்திர மோடின்றது இந்நாள். இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிறது தான் நரேந்திர மோடி. அதனால் அவருடைய பேரை விட்டுறலாம். அப்போது முன்னாள் பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ ஜவஹர்லால் நேருவும் இந்திரா காந்தியும் மன்மோகன் சிங்கும் தான் இருக்காங்க. இதில் யார் இந்த எக்கனாமிக் ரீஃபார்மோடைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் 1991 இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணம் வந்து டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ 1991 அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக தான் இருந்தார். அப்போது 1991 மன்மோகன் சிங் தான் இந்த ரிஃபார்முக்கெல்லாம் காரணம், இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்முக்கெல்லாம் காரணம் அவர் தான். அதனால தான் அவர் தான் என்ன சொல்கிறோம், ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் சொல்கிறோம், டாக்டர் மன்மோகன் சிங். ஸோ இதில் வந்து நம்ம வந்து 3 விஷயத்தை பற்றி பார்த்தோம். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் இதிலேருந்து நம்ம கிராஸ் பண்ணி எழுத முடியும். ஏன்னா வந்து இந்த லிபரலைசேஷனும் குளோபலைசேஷனும் ஏறக்குறைய ஒன்று தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த லிபரலைசேஷன் அப்படின்றது வந்துட்டு ரெண்டுமே வந்து சோசியல் அதே மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ் தான். அது வந்து பெட்டர் இன்டகிரேஷன், அதாவது ஒரு எக்கனாமியை வந்து பிட்வீன் நேஷன்ஸ் கடையில் எக்கனாமியை இன்டகிரேட் பண்ணுறதா ரெண்டுமே, லிபரலைசேஷனும் சரி குளோபலைசேஷனும் சரி. அப்போது ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே மாடர்னைசேஷன் தான். ஆனால் குளோபலைசேஷன்றது அதிகமான இன்டகிரேஷன், உலகமயமாக்கல் அப்படின்றது கிரேட்டர் இன்டகிரேஷன் அமாங் கண்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ட்ரேடு, எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கலில் அதிகப்படியான ஒரு இன்டகிரேஷனை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது வந்து குளோபலைசேஷன் தான். லிபரலைசேஷன்றது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எடுத்து, அதாவது ரிமூவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன், தடைகளெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு ரெகுலேஷன்ஸை இம்போஸ் பண்ணியிருக்கோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எடுத்து தூக்கி போடுறதுக்கு பேர் தான் லிபரலைசேஷன். ஆனால் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மீனிங்கில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நுணுக்கமாக அந்த விஷயத்தை மட்டும் படிச்சிடணும். இதை படிக்கிறதுக்கு, இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் படிக்கிறதுக்கு இந்த ப்ரிப்பேர் பண்ணது கூட ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் என்ன பண்ண போதுன்னா +2 புக்கு எடுத்து பார்த்தா போதும். அதில் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இதை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலேஜில் படித்தாலும் இதே தான் படிப்பீங்க. அதனால் +2 புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தரவாயிரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Wish you all the best.